காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்த உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய என்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைக்குரிய தியானம் 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை இரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கு பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான். முதலாவது, கிறிஸ்மஸ் மூலம் என்ன நடந்தது? இரண்டாவது, கிறிஸ்மஸ் ஏன் நடந்தது? இந்த வசனத்தை எழுதிய பவுல் ஒரு மிகப்பெரிய ஒரு கல்விமான். அவன் ஒரு அறிவாளி, அனைத்தையும் கற்று அறிந்தவர். ஆகவே அவர் மிகப்பெரிய வேத வெளிப்பாட்டுகளை ஒரு சில வேத வரிகளில் எழுதி விடுவார். பாவிகளை இரட்சிக்க இயேசு உலகத்தில் வந்தார் என்ற இந்த வசனம் அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறது. அதாவது வந்தார் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் உலகத்தில் ஆயிரக்கணக்கான மகப்பேறுகள் நடக்கின்றன. நமக்கு தெரிந்த யாருக்காவது ஒரு குழந்தை பிறந்தால் நாம் குழந்தை பிறந்திருக்கின்றது என்று தான் சொல்லுகிறோம். குழந்தை வந்தது என்று சொல்வதில்லை. ஆனால் இயேசு பிறந்தார் என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசு வந்தார் என்று பவுல் கூறுகின்றார். கிறிஸ்து இயேசு வந்தார் என்பது ஏற்கனவே ஒரு இடத்தில் இருந்தவர் இப்பொழுது இந்த உலகத்திலே வந்தார் என்ற அர்த்தத்தில் வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆம், இப்படிப்பட்ட ஒரு நாளிலே 2000 வருடங்களுக்கு முன்பாக கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த குழந்தையின் பிறப்பு ஒரு சாதாரண பிறப்பு அல்ல, அசாதாரண பிறப்பும் அல்ல. இது மனுஷனுடைய எல்லா அறிவிற்கும் ஞானத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு காரியம் ஆகும். இவர் ஆதி முதல் இருந்தவர். மனிதனை பாவங்களிலிருந்து மீட்டு அவனது இரட்சிப்பிற்காக பரலோகத்தில் இருந்து இறங்கி பயணம் செய்து இந்த பூலோகத்தில் வந்தவர் என்று வேதம் கூறுகிறது. கன்னி மரியாளின் கருவிலே உற்பத்தியாகி இந்த பூமியிலே மனுஷனாக பிரவேசித்தவர் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் வந்தார் என்று சொல்லும் பொழுது ஏற்கனவே இருந்தவர் இப்பொழுது பூமிக்கு வந்திருக்கிறார் என்று அர்த்தம் தொனிக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று யோவான் 1 அதிகாரத்திலே இவ்வாறாக சொல்லுகின்றார். அவர் ஆதி மூலமாய் இருந்தவர், ஆதி முதலாய் இருந்தவர் என்று சொல்லலாம். ஆதியிலே என்றால் ஆதியாகமும் புத்தகம் என்று நினைத்து கொள்கின்றோம். அது தவறு. ஆதியாகமத்திலே உலகம் சிருஷ்டிக்கப்பட்ட விதத்தை மாத்திரம் பார்க்கின்றோம். ஆனால் உலகம் சிருஷ்டிக்கப்படும் முன்னரே ஆரம்பம் ஒன்று இருந்தது. அந்த ஆதியிலே தேவன் இருந்தார். அவர்தான் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்க நோக்கம் கொண்டார். இந்த ஆரம்பத்தின் தூரம் எவ்வளவு இதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது. வெளிப்படுத்துதல் 1:11 அவரே அல்பாவும் ஒமேகாவுமாயிருக்கிறார் என்று சொல்லுகிறது. அப்படியானால் ஆதியும் அவரே, அந்தமும் அவரே, ஆரம்பமும் அவரே, முடிவும் அவரே. இதன் அர்த்தம் என்ன? இவர் ஆரம்பமும் இல்லாதவர், முடிவும் இல்லாதவர் என்பதே இதன் அர்த்தம். எல்லையற்ற கடந்த நித்தியத்தை குறிப்பிட்டு சொல்வதற்காகத்தான் ஆதியிலே என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கடந்த நித்தியத்திலே எதுவுமே இல்லை, ஆனால் தேவன் இருந்தார். அவரிடத்திலே தூய திருத்துவத்தின் இரண்டாம் நபரான குமாரன் இருந்தார்.
பிதாவின் கூடவே இருந்தவர்தான் இந்த குமாரன். இவர் இயேசு கிறிஸ்து என்று அழைக்கப்படுகின்றார். குமாரன் பிதாவோடு இல்லை என்று சொன்னால், ஆதியாகமத்தில் மனுஷனை தமது சாயலின்படியும் ரூபத்தின்படியும் உண்டாக்குவோமாக என்று தேவன் எப்படி சொல்ல முடியும்? யாருமே உண்டாக்கப்படாத அந்த ஆதியிலே தேவன் எப்படி நமது ரூபம், நமது சாயல் உண்டாக்குவோமாக என்ற பன்மையை வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்க முடியும். ஆனால் பயன்படுத்தியிருக்கிறார். அது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இந்த மூவருக்குள் நடந்த ஒரு முன் யோசனை. இந்த மூவரும் ஒன்றாய் பேசி கலந்து ஆலோசித்து மனுஷனை உண்டாக்கினார்கள். சிருஷ்டிப்பிலே இந்த மூவருக்கும் பங்கு உண்டு. கடந்த நித்தியத்திலே இம்மூவரும் ஒன்றாய் இருந்தார்கள். தேவன் தூய திரித்துவ தேவன். அவர் 3 நபர்களாக இருக்கின்றார். இதுதான் கிறிஸ்தவத்தின் அடிப்படை, விசுவாசத்தின் அச்சாணி, வியக்க வைக்கும் உபதேசம். தூய திரித்துவம் மனித அறிவை கொண்டு விளக்க இயலாத ஒரு புனிதமாகும். கிறிஸ்மஸ் என்றால் என்ன? நித்தியமாக இருந்த ஒருவர் இந்த உலகத்தில் வந்தாரே, அதுதான் கிறிஸ்மஸ். வார்த்தைகளை கேட்ட உங்களை, இத்தனை நாட்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு வந்த உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.